வணக்கம். விஆர் அப்டேட்ஸ் உங்களை வரவேற்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம 19/7/2024 ப்ரீ பிளான் பண்ண போகிறேன். இன்னைக்கு நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நாம் சீக்கிரமாக ப்ரீ பிளான்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து சருன்னு செமையாக இருக்கான். நாங்கள் மார்க் பண்ண லெவலையே கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் வந்து கீழே போகணும்னு நினச்சேன், ஆனால் மேலே போயிருக்கான். பரவாயில்ல. நாளைக்கு நான் லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை அழகாக நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் அப்லோட் பண்ணுவேன். அதில் பொறுமையாக பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் கிளியராக சொல்கிறேன். அழகாக இங்கே ட்ரெண்ட் லைன் 12 ஜூலை 24 15 நிமிஷம் கேண்டில் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதில் 12 ஜூலை அதோட கேண்டிலையும் 11:45 18 ஜூலை கேண்டிலையும் நம்ம இது பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரெண்ட் லைனாக ஒர்க் ஆகும். இந்த 24,646 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான சப்போர்ட்டு. இங்கே மார்க்கெட் பட்டு ரியாக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இன்ட்ராடேக்கு நான் சொல்கிறேன். அது நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் பொசிஷனில் ஏற்கனவே இருக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் அழகாக இருக்குது, கரெக்டாக வச்சிட்டேன். இது கன்ஃபார்மாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இப்போது இன்ட்ராடேக்கு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இங்கே நான் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கல, 24,798. இது பிரேக் ஆகிட்டு நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கணும். இது பிரேக் ஆகிடுச்சு. இப்போது இங்கே ஒரு ரீடெஸ்ட்டு நமக்கு இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சு நம்ம அடிக்கலாம். ரீடெஸ்ட் வந்து நம்ம எங்கே பார்க்கணும்னா 5 மினிட்ஸ் போயிட்டு, ஓகே 5 மினிட்ஸில் மார்க்கெட் இறங்கியிருக்கானா, இறங்கி திரும்பி மேலே வந்துட்டு நம்ம பியரிஷ் கேண்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 24,745 அடுத்த முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 24,713, அது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,732. இந்த சப்போர்ட்டை நான் அழகாக மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து இது நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்த லெவல்ஸ் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணுறது அந்த பிக்சரோடு அப்படியே இருக்கும், அந்த ஃபோட்டோவோட. அதை அப்படியே அழகாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு இது கிடைக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த சூப்பராக இருக்குது, பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அழகாக ஒரு லைன் எடுத்துருக்கோமா. இது வந்து நாள் எப்போ வேணால் இது யூஸ் ஆகும் நமக்கு. இது சொல்லவே முடியாது நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த சப்போர்ட் முக்கியமானது. 24,646 ரொம்ப முக்கியமானது. இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். இந்த லெவலை நான் அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்கள் நல்லா கற்றுக்குவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி போகலாம். எப்போவுமே ட்ரேட் பண்ணும்போது பிஇசி சார்ட் பாருங்கள். அதுக்கப்புறமா இது நம்ம சொல்கிறது எல்லாமே ட்ரேடிங்கில் வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு, கற்றுக்கிட்டவங்களுக்கு தான். கற்றுக்கிட்டு இருக்கவங்க இப்போ தான் புதுசாக என்ட்ரன்ஸ் ஆனவங்க கிடையாது. அவங்களுக்கு தான் உண்மை தெரியும் ட்ரேடிங்கை பற்றி. நான் சொல்கிறத நம்பலாமா இல்லைன்னு எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்களும் அதை படியே பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி நான் வந்து லெவல்லாம் அழகாக மார்க் பண்ணிட்டேன். இன்னொன்று என்ன, ஆனால் இவ்வளோ நாள் வந்து 5 மினிட்ஸில் மார்க் பண்ணேன். ஆனால் அது வந்து அந்தளவு நம்பகத்தன்மை இல்லை. ஆனால் 15 மினிட்ஸ் வந்து நல்லா நம்பகத்தன்மையாக இருக்குது. இன்றைக்கி நான் நேற்று ஃப்ரண்ட் பேஜ் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து லெவல் வந்து நல்லா யூஸ், இன்னைக்கு வந்து எவ்வளோ உபயோகமாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்ப்போம். மார்க்கெட் வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே இறங்கி வந்திருக்கான். நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 52,547 உடைச்சானா, உடைச்சிட்டு நமக்கு ரீடெஸ்ட் கிடச்சி நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து நமக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் இன்னும் நல்லா வேகமாக கீழே போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆப்ஷன் பையிங் அப்போ நமக்கு மொமெண்டம் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி ரேஞ்சிலலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலே இது எவ்வளோ பாயிண்ட், 47, 24, இங்கே ஒரு 120 பாயிண்ட் இருக்குது. அதில் 50 பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் பார்க்க முடியும். இல்லை ஏற்கனவே ட்ரேட் இருக்கிறீங்க, இல்லை தப்பாக இருக்க ட்ரேட்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 52,424, அதுக்கடுத்தது 52,359. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ரொம்ப பெருசு. இந்த ரேஞ்சில் பக்காவாக ட்ரேட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். 52,186. இந்த லெவல்லாம் கரெக்டாக நான் மார்க் பண்ணிட்டேன். ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் உங்களுக்காக வரைஞ்சி கொடுத்துருக்கேன். என்ட்ரி எடுக்கும்போது பிஇசி சார்ட் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு பண்ணுங்கள். இது ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. ஒரு அனாலிசிஸில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. சரி, இதை சொன்னானே இந்த லெவல் நம்ம பார்த்து வச்சுக்கலாம், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக எனக்கு ஒரு மனப்பாடம் ஆகும் நான் நம்புகிறேன்.
இந்த ட்ரெண்ட் லைன் அழகாக மார்க் பண்ணிட்டேன். இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு காட்டுறேன். நான் 5 மினிட்ஸில் 11 ஜூலை நான் 15 மினிட்ஸில் காட்டுறேன். 11 ஜூலை 1:30 கேண்டிலையும் 18 ஜூலை 11:30 கேண்டிலையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை அழகாக சேர்த்து ஒரு ட்ரெண்ட் லைன் செம்மையாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ரொம்ப நாள் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகுது. பிரேக் ஆச்சுன்னா செம்மையான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துருக்கான். அப்போ கீழே பிரேக் ஆச்சுன்னா அது உண்மையான பிரேக் அவுட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை நான் சொல்ல ஒய்காஃப் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதில் படிச்சிங்கன்னா இது எதுவுமே வந்து கன்ஃபார்ம் கிடையாது, நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் நான் மன்னிச்சிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட் பேஜ் நான் போடுற ஷேர் ஃபாலோ பண்ணி அந்த இது பார்த்துக்கோங்க. அந்த சார்ட்டில் வந்து அப்படியே இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெவல் அப்போ மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்டு தேங்க்யூ.